நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். 1 பேதுரு 1:10. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்குண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது என்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனங்களால் நிறைந்த ஒரு புஸ்தகமாக இருக்குது. ஆண்டவர் வெவ்வேறு காலகட்டங்களில் தீர்க்க தரிசிகளை எழுப்பி அது எல்லாவற்றுக்கும் மையமாக ஒரு காரியம் இருக்குது. இந்த மனுக்குலத்தை எப்படி மீட்பதற்காக தம்முடைய குமாரன் அனுப்புகிறார், எப்படி இரட்சகர் வரப்போகிறார், எல்லாருமே அதை எதிர்பார்த்தாங்க, மேசியா வருவார் என்பதை. அதை வெவ்வேறு காலகட்டங்களில் கர்த்தர் வெளிப்படுத்திட்டே வந்தார். அதான் அங்கே போட்டிருக்கு 10ஆம் வசனத்தில், தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து, ஒரு ரட்சிப்பு கர்த்தரிலிருந்து வரப்போகுது, பாவத்திலிருந்து மீட்பு உண்டாக போகிறது, அவங்க ஒன்று பண்ணுறாங்க, அதை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். அது தொடர்ந்து போட்டிருக்கு, தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர், அப்படி அவங்க என்ன அறிவிச்சாங்களாம், கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது. நடக்க போகிறத என்ன பண்ணிட்டாங்க, ஏற்கனவே முன்னறிவித்து விட்டாங்க. முன்னறிவித்த போது அங்கே போட்டிருக்கு, இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். அவங்க ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க, இரட்சகர் எப்போ வர போகிறாரு, அவர் அந்த காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்க போகுது அப்படின்னு ஆராய்ஞ்சாங்களாம். ஆனால் அவங்க ஒன்று விஷயம் கண்டுபிடிச்சாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க, 12ஆம் வசனம். தங்கள் நிமித்தமல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. அதாவது அவங்க கடைசியாக ஒரு விஷயத்தை முடிவு பண்ணாங்க, ரைட்டு இது நம்மளை குறித்து இல்லை, அவங்க காலத்தில் கிடையாது, நம்ம காலத்தில், இயேசு பிறந்த காலத்தில், இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த காலத்தில் நம்முடைய காலத்தை குறித்து தான் சொல்கிறார் என்பதை அவங்க அறிந்து கொண்டாங்களாம். ஆனால் அவங்க எழுதும்போது ஒரு விஷயத்தை ஆழமாக சொல்கிறாங்க, அதை மட்டும் நம்ம கவனிக்க போகிறோம். இன்றைக்கு 11ஆம் வசனத்தை வாசிங்க. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது. எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின் வரும் மகிமைகளையும். அப்போ 2 காரியம் போட்டிருக்குது. ஒன்று, சிலுவையில் இயேசு பாடுபடுவார், அதோடு நிற்கலை, அது தொடர்ந்து இன்னொரு விஷயம் சொல்லுது, அதற்கு பின் வரும் மகிமைகளையும். பாடோடு நிற்கலை, சிலுவையில் இயேசு பாடுபட்டான்றது சத்தியம்தான், ஆனால் அதுக்கு பின்பாக மகிமை வரும்போது அது சத்தியமாக இருக்கிறது. ஆமேன். அவர் பாடுபட்டதுனால மகிமை வருது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மகிமை குறித்து நாம் சில காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். பாடுகளை பற்றி ஏசாயா பேசும்போது முதல் ஒரு வார்த்தையை சொல்றார். 1ஆம் வசனத்தை வாசிங்க, 53:1. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார், கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது. அப்போ நம்முடைய வேலை ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, சிலுவையில் இயேசு பாடுபடுறாரு, அதை கேட்டோம், இப்போ அதை விட ரொம்ப முக்கியம், அதனால் என்ன மகிமை வந்தது என்பதை கேள்விப்பட போகிறோம். கேள்விப்பட்டு எத்தனை பேர் விசுவாசிக்க போகிறீங்க? சும்மா ஒரு வாக்கு பண்ணலை, அவர் ரத்த சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தனால உண்டான மகிமைகளாக இருக்கிறது. இது இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பலிதமாகும். முதலாவது மகிமையை நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா 54:1. இயேசு உயிர் தெழுந்ததுனால என்ன நடந்தது அப்படின்பதை இந்த ஒரே அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனைப்படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு, வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீகளுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 3 விதமான பீப்புளுக்கு இது பொருந்தும். ஒன்று இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது பொருந்தும், அதுக்கப்புறம் சியோனுக்கு நம்முடைய சபைக்கு இது பொருந்தும், அல்லது தனிப்பட்ட விதத்தில் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது பொருந்துகிறதா இருக்கிறது. இப்போ முதல்ல போட்டிருக்கு, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. கனி கொடுக்க முடியாத வாழ்வில் கனி உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த பகுதிகளில் அது கனியே கொடுக்க முடியாது அப்படின்னு இருக்குதோ அந்த பகுதிகளில் கனி கொடுக்க முடியும். அந்த பகுதிகளில் தேவ ஜீவன் பாயும் என்று தேவன் சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது பாருங்களேன், இதை நம்ம முதல்ல சபைக்கு நம்ம அதை எடுத்துக்கொள்வோம். எதன் அடிப்படையில் இதை நான் நம்பலாம்? இப்போ ஆத்ம பெருக்கம் இங்கே உண்டாகும், கர்த்தர் நிச்சயமாக அநேகர் ரட்சிப்பார், உன் குடும்பத்தார் ரட்சிப்பார் அப்படின்னு சொன்னால் எதை நிமித்தமாக அது நடக்கும் அப்படின்னு கேட்டால், அது முந்தின வசனத்தை வாசிங்க. ஏசாயா 53:12 வசனம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு
அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். எல்லாம் சொல்லுங்க, அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். ஜீவனை கொடுத்து அந்த இயேசுவை பார்த்து பிதாவாகிய தேவன் சொல்லுகிறாரு, நீர் அக்கிரமக்காரில் ஒருவனாக எண்ணப்பட்டு அக்கிரமக்காரனுக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை உனக்கு பங்காக கொடுப்பேன். ஆமேன். ஒரு பெரிய கொள்ளை பொருள், ஆத்துமாக்கள் ஒரு பெரிய கொள்ளை பொருளாக இருக்கு பாருங்க. பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். பலவான்களும் ரட்சிக்கப்பட்டு என்ன செய்வாங்க, வருவாங்க. 53ஆம் அதிகாரம் எப்படி முடியுது பாருங்க. சிலுவையில் பாடுபட்டான்றது உண்மைதான், ரத்த சிந்தினார்னு உண்மைதான். அதனால மிகுந்த கொள்ளை பொருள் இருக்கிறது. ஆமேன். அதனால மிகுந்த நன்மைகள் ஆசீர்வாதம் இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ நாம் நம்ப வேண்டியது, அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் சொல்லுவோம். அநேகரை இயேசுவுக்கு பங்காக கொடுப்பேன் என்று சொன்னீரே. அப்போ நாம் எப்படி சபைக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டால், ஆண்டவரே நீர் வாக்கு பண்ணினீரே இயேசுவுக்கு அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் என்று. அந்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்யுங்க, நிறைவேற்றுங்க. அப்போ குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க இருப்பாங்கன்னா இந்த வசனத்தை சொல்லி நாம் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த குடும்பத்தை உமக்கு கொள்ளை பொருளாக பங்கிட்டு கொள்ளும். ஆமேன். இந்த குடும்பம் உம்முடைய கொள்ளை பொருள், பிசாசு பிடிச்சிட்டு போக முடியாது, சிறை பிடிக்க முடியாது. நீர் ரத்த சிந்தி மீட்டு இருக்கிறீர். ஆமேன். கண்டிப்பாக அவங்க என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. போட்டிருக்கு அங்கே பின்பாக, வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கலும் அநாத ஸ்திரீகளுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் பாருங்க, தோல்விகரமான ஆள் எடுத்து ஒரு சபையை தோல்வியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சபையோ ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையோ அல்லது ஒருத்தவங்க வாழ்க்கையில் பிள்ளை இல்லாத நிலையோ, அப்படி தோல்விகரமான ஆட்கள் அவர் எடுத்து நன்றாக இருக்கிறவங்க விட சிறந்த ஆளாக மாற்றுறார். ஆமேன். அவங்கள விட ரொம்ப சிறந்த காரியத்தை அவங்க வாழ்க்கையில் செய்கிறார். ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமுடைய மனைவி சாராய்க்கு கற்பம் மரித்து போயிருச்சு. ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனது, சாராடைய கற்பமும் மரித்து செத்து போனதுன்னு பார்க்குறோம். ஆனால் தெரிந்து கொள்ளும்போது அப்படி தான் தெரிந்து கொள்கிறாரு. தெரிந்து கொண்டு அவளை பற்றி சொல்லும்போது போட்டிருக்கு ரொம்ப தெளிவாக. ஏற்கனவே பிள்ளை இல்லாத ஆளை தெரிந்து கொள்ளலை, பிள்ளை இல்லாத ஒரு ஆளை தெரிந்து கொண்டு என்ன சொல்கிறார், ஜாதிகளுக்கு தாயாவன்றார். அதான் அங்கே போட்டிருக்கு, வாழ்க்கைப்பட்டவர்களுடைய பிள்ளைகளை பார்க்கலும் அநாத ஸ்திரீகளுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லார் வாழ்க்கையிலும் அப்படி தான் செஞ்சார். ஆபிரகாமுக்கு மாத்திரம் கிடையாது, ரெபேக்காளாக இருக்கட்டும், அன்னாளாக இருக்கட்டும், அநேகர் வாழ்க்கையில் பிள்ளையே இல்லை. அப்படிப்பட்ட ஆளுகளை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு கர்த்தர் அதிகம் பிள்ளைகள் என்ன செஞ்சார், கொடுத்தார், சிறந்த பிள்ளைகளை கொடுத்தார். வாசிப்போம் அதை. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தர் சந்நிதியில் வளர்ந்தான். இவளுக்கு பிள்ளை இல்லை, அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. ஆனால் கர்த்தர் அவளை தெரிந்து கொண்டு அவளை ஆசீர்வதித்து, அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். ஏற்கனவே பெற்ற பிள்ளைய சாமுவேலை கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுத்துட்டா. இப்போ கர்த்தர் அதிகமாக என்ன பண்ணுறார், அவளை ப்ளஸ் பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த பகுதிகளில் இழந்து போய் வெக்கத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோமோ அந்த இடத்துல மகிமை தர வல்லவராக இருக்கிறார். அடுத்த மகிமைக்கு நாம் போகலாம். ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். பாருங்கள், மறுபடியும் இது இயேசு பாடுபட்டதுனால அநேகர் ரட்சிக்கப்பட போகிறாங்க. ஒரு பெரிய பெருக்கத்தை சபை பார்க்க போகிறது. உயிர்த்தெழுதல் மூலமாக வரப்போகிற நன்மை ஆசீர்வாதம் ரொம்ப பெருசாக இருக்க போது, அதுக்காக நீ என்ன செய்ய, ஒன்று ஆயத்தப்படுத்தி ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லுகிறார். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பெரிய காரியங்களை எதிர்பாரு, பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நீ மனதில் என்ன செய்யாத, தடை செய்யாத, நடக்கிறதுக்கு முன்பாகவே அதற்காக துதிக்கும்படி தேவன் சொல்லுகிறார். இயேசு பாடுபட்டார், ரத்த சிந்தினார். அங்கே வேதம் எப்படி ஆரம்பிக்குது அந்த வசனத்தில், பிள்ளை பெறாத மலடியே என்ன செய்யி மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனை படாதவளே
கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. எல்லாம் சொல்லுங்க, மகிழ்ந்து பாடு, கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. எவ்வளோ பெரிய விசுவாசம் இருக்கணும். ஆண்டவர் வந்து இதை செஞ்சு முடிச்சிட்டாரு, என் வாழ்க்கையில் இதை செய்வார், அவர் வாக்கு பண்ணியிருக்கிறபடினால இது கண்டிப்பாக என்ன செய்யும், நடக்கும் என்கிற ஒரு விசுவாசத்தோடு என்ன செய்யணுமா, பிள்ளை பெறாத மலடி தான், ஆனால் நீ என்ன செய்ய, மகிழ்ந்து பாடு. இன்னும் வந்து அதில் நீ வெற்றிகரமாக இல்லாமல் இருக்கலாம், கனிகளை காணாமல் இருக்கலாம். ஆனால் முதல்ல நீ செய்ய வேண்டிய ஒன்று நீ செய்கிறதுனால கிடையாது, அவர் செய்து முடித்திருக்கிறாரு. ஏசா 53 அவர் பாடுபட்டிருக்கிறாரு. அதன் நிமித்தமாக நீ என்ன செய்ய, அதை நம்பி அதை உனக்கு முன்பாக வச்சு நீ என்ன செய்ய, கத்தரை துதி. காரியம் மாறுவதற்கு முன்பாக கத்தரை துதி. ஆமென். காரியம் நடக்கிறதுக்கு முன்பாக, வாய்க்கிறதுக்கு முன்னாடி கத்தரை செய்ய துதி. பக்கத்து சொல்லுங்க, காரியங்கள் வாய்ப்பதற்கு முன்பாக கர்த்தரை துதி. ஏன் எப்படி துதிக்க முடியும்னு கேட்டால், நான் தான் சொல்கிறேன், வெளிச்சம் எதை குறித்திருக்குன்னு கேட்டால் நம்புவதுக்கு எதுவே கிடையாது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, அவர் பட்ட பாடல் மூலமாக உயிர் தெழுந்ததுனால இந்த மகிமை கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே நான் என்ன செய்ய முடியும், கண்டிப்பாக கர்த்தரை சூழ்நிலை எதிராக இருந்தால் கூட என்ன செய்ய முடியும், துதிக்க முடியும், நான் அவரை உயர்த்த முடியும். அவர் என்ன சொன்னாரோ அதை எனக்கு வாக்கு பண்ணுவார். அப்படி தான் அதை செய்யணும் பாருங்கள். அப்படி செய்யும்போது தொடர்ந்து இங்கே போட்டிருக்க, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த சபை வந்து வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகும். சொல்லுவோம், நாங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவோம். ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவோம். மனதில் வந்து தடை செய்யாத பெரிய காரியங்கள் நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். உங்கள் வாசிப்போம், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து, எல்லாம் சொல்ல, உன் கண்களை ஏறெடுத்து எங்கே வந்து பார்க்கணும், இந்த மாதிரி வலதுபுறத்து இடதுபுறத்து இடம் கொண்டு பெருகுவோம், கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, திரைகள் விரிவாகட்டும். இதெல்லாம் எங்கே நடக்கட்டும்? முதல்ல வெளியே நடக்கிறதுக்கு முன்பாக எங்கே நடக்கணும்? உள்ளே நடக்கட்டும். விசுவாச பார்வை என்ன செய்யட்டும், உண்டாகட்டும். இப்படிலாம் கர்த்தர் செய்வார். இப்படி நடக்க போகுதுன்னு பார்த்தா நீ என்ன செய்ய, முதலாவது உள்ள பாருன்னு சொல்லுகிறார். அதான் அங்கே போட்டிருக்கு, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்துலேருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார். சொல்லுங்கள், நோக்கிப்பார். இன்றைக்கி சூழ்நிலையை பார்த்தா வந்து கிடைக்குமா, நடக்குமா, மாறுமா, பெருகுமான்னு யோசிக்கிறோம். உயிர்த்தெழுதல் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு மகிமை வந்து வலதுபுறத்து இடதுபுறத்து இடங்கொண்டு பெருகுவாய். அவன் நீ என்ன செய்ய, உன் கண்களை ஏறெடுத்து நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். பாருங்கள், நம்ம பெருகுவது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. பெருக்கத்துக்கு தான் தேவன் அழைச்சிருக்கார் பாருங்கள். குறுகி போகிறது கிடையாது, வர வர விருத்தி அடைய மட்டும் அழைச்சிருக்கிறாரு. ஆனால் சாபம் பாருங்கள், நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி அவன் நல்லா இருந்த நிலைமையை விட ஒன்றும் இல்லாமல் ஆக்கிருச்சு. ஆனால் கர்த்தர் வந்து மனுஷனை உண்டாக்கும் போது சொன்னார், நீங்கள் பழுகி பெருகி, பழுகிறதுனா கனி கொடுக்கறது, கனி கொடுத்து என்ன செய்யணுமா, பெருகணுமா. பழுகி பெருகி பூமியை நிரப்பி சகலத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எல்லாருக்குமே அப்படி தான் பண்ணார் ஆண்டவர். ஆதாமை பிளஸ் பண்ணார், நோவாவை பிளஸ் பண்ணுறாரு, ஆபிரகாமை பிளஸ் பண்ணுறாரு. ஆபிரகாம் பற்றி போட்டிருக்கு, ஆபிரகாம் தனி ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார், நீ இப்போ இருக்கிற பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு கொடுக்குற ஒரு மகிமை வந்து பெருக்கமாக இருக்கிறது. அப்போ நீ ஒன்று செய்ய, பெருக வேண்டும் என்பது உன்னுடைய ஆசையாக இருக்கட்டும், உன்னுடைய விசுவாசம் என்ன செய்யட்டும், எழும்பட்டும். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் கொடுப்பேன்றார் ஆண்டவர். சொல்லுங்கள், நான் பார்க்கிறேன். இந்த காலை வேளையில் என்ன பார்க்குறீங்க உங்கள் வாழ்க்கையில்? உங்கள் கண்களை ஏறெடுத்து உங்களால் பார்க்க முடியுதா? அவங்க ரட்சிக்கப்படுவாங்கன்னு பார்க்க முடியுதா? இந்த காரியம் வாய்க்குன்னு பார்க்க முடியுதா? நீங்கள் என்ன பார்க்கன்ற ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் செஞ்சு முடித்தது உண்மைதான். சுகமானதை பார்க்க முடியுதா? நீ பார்க்கிற, நீ காண்கிற பூமி முழுவதையும் நான் உனக்கு கொடுத்து நான் பார்க்கிற. ஆமென். மனது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது.
இயேசு வந்ததை குறித்து அது போட்டிருக்குது. உன் ஒளி என்ன செஞ்சு ஏற்கனவே வந்துருச்சு, நீ என்ன செய்ய எலும்பி பிரகாசின்னு போட்டிருக்குது. எப்படி எலும்புறதா? 4ஆம் வசனத்தை வாசிப்போம். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடும் இடத்துக்கு வருகிறார்கள். உன் குமார தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்தை வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். இதை செய்ய போகிறது தேவன். வலதுபுறத்து இடதுபுறத்து இடம் கொண்டு பெருகுவ, பிள்ளைகள் அதிகமாக இருக்கும். இதை செய்கிறது கர்த்தர். அவங்க சொல்றாரு பாருங்க, கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். பெரிய ஜாதி இயேசுகிட்ட என்ன செய்யுமா? திரும்புமா. ஆனால் நீ என்ன செய்ய? அப்படி பாருன்றார். நீ உன் கண்களை என்ன செய்ய? ஏறெடுத்து பார். நீ அவ்வளோ பெருசாக உன்னால் பார்க்க முடியுதா? ஆபிரகாம் கர்த்தர் வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்கள் என்ன உன்னால் கூடுமான அவைகளை என்ன உன் சந்ததி இவ்வனமாக இருக்குன்னு சொல்லுகிறார். ஆக தேவன் இன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்கிறீங்க என்பதை நோக்கி பார்க்காம வெளியே அழைத்து கொண்டு போய் என்ன செய்? வானத்தை அண்ணாந்து பாருன்னு சொன்னபோது எப்படி அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துச்சோ அதே மாதிரி கர்த்தர் வார்த்தையிலிருந்து பார்க்க சொல்கிறார். பார், இப்படி வரும், இப்படி நடக்கும்னு சொல்கிறார். தொடர்ந்து அங்கே போட்டிருக்கு. 7ஆம் வசனத்தை வாசிங்க. கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். நெபயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். சொல்கிறது யார்? கர்த்தரை சொல்கிறார். இப்படி கர்த்தர் செய்வார் என்பதை நான் ஏறெடுத்து பார்க்கிறேன். இப்படி நடக்க முடியும் என்பதை நான் என்ன செய்கிறேன்? நம்புகிறேன். நம்ப முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஏன்னா இதை நான் செஞ்சதுனால கிடையாது, இயேசுடைய ஆத்ம வருத்தத்தின் பலனாக இருக்கிறது. அவர் பட்ட பாடுனால அவர் எல்லா விதத்திலையும் பாடுபட்டிருக்கிறார். ஆத்மாக்களை சம்பாதிக்காக ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. என்னுடைய தரித்திரத்தை மாத்திரக்க ரத்தத்தை செஞ்சிருக்கிறாரு. இப்போ பாடுகள் மாத்திரம் கிடையாது, அதோட கூட என்ன செய்யுது? மகிமை வருகிறது. அது தொடர்ந்து வாசிப்போம். 2 வசனத்தை 8வது வசனத்தை வாசிங்க. மேகத்தை போலவும் தங்கள் பலகனி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களைப் போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? அப்படி ஜனங்கள் என்ன பண்ணுறாங்களாம்? வர்றாங்களாம். வாசிப்போம். தீவுகள் எனக்கு காத்திருக்கும், அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோடு கூட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனாய கர்த்தரின் நாமத்துக்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வர தர்சீசின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும். அப்படி வெள்ளியும் பொண்ணை என்ன பண்ணுறாங்களா? கர்த்தர் ஆலயத்துக்கு கொண்டு வர்றாங்கன்னு போட்டிருக்கு. எல்லாமே இது நடக்குன்னு கர்த்தர் என்ன செய்கிறாரு? அந்த கடைசி காலத்தை என்ன செய்யுமா? அது நடக்குன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வெல்த் டிரான்ஸ்ஃபரை கர்த்தர் செய்வேன்னு சொல்லுகிறார். இப்போ நம்ம வேலை என்ன செய்யுதுன்னு கேட்டால், கண்களை ஏறெடுத்து பார். வாசிப்போம். 3வது மகிமையை பார்ப்போம். ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே, நீ லட்சிய அடைவதில்லை. இந்த சூழ்நிலை வெட்கப்படுத்திடுமோ அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ வெட்கப்படுவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை நீ நினையாதிருப்பாய். நிந்தை என்ன செய்கிறாரா? மறக்க வைக்கிறாரா? உன் சிஸ்திகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வபூமியின் தேவன் எனப்படுவார். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவி போலும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இங்கே நிறைய வெட்கத்தை கடந்து போன ஒரு வாழ்க்கையாக இருக்குது, நிந்தியை கடந்து போகிற ஒரு வாழ்க்கையாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் அவங்களுக்காக கர்த்தர் பேசுகிறார். சர்வபூமியின் ஆண்டவர் சிலுவையில் எனக்காக அந்த வெட்கத்தையும் அவமானத்தையும் நிந்தியும் சுமந்திருப்பார். அப்படின்னா மறுபடியும் என் வாழ்க்கை ஒரு வெட்கப்படுற வாழ்க்கையாக இருக்க முடியாது. பயப்படாத, நீ வெட்கப்படுவதுன்னு சொன்னால் அந்த மகிமையான வார்த்தை எனக்கு பழிக்கும் இயேசு நாமத்தினால. ஏன்னா அவர் பாடுபட்டு கொடுத்த மகிமையாக இருக்கிறது. அது ஆண்டவர் பாருங்க, சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக அறிவிக்கிறார். ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். இப்போ நம்ம வாசித்த ஒருத்தவங்க நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை பயப்படாத மகளை, நீ வெட்கப்படுவதில்லை. லைஃப்பில் நிறைய நிந்தையாக இருக்குது, அவமானமாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணார். இங்கே சொல்கிறாரு, துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். எல்லாம் சொல்லுங்கள், சீர்படுத்தவும். வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் எப்படி இருக்குது? சீர் இல்லாமல் இருக்குது.
ஆனால் சீர்படுத்துவேன்னு சொல்கிறார். நான் எப்படி உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஒரு ஒரு நிமிடத்தில். அங்கே வாசிப்போம், இதெல்லாம் நம்புவோம். அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ரீப்ளேஸ் பண்ணுறாரு. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை, எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுகிறாரு. அங்கே இன்னும் கீழே 7ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, வாசிப்போம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று தேவன் சொல்லுகிறார். அது எப்படிங்க வரும்? ஆராதனை பண்ணும்போது சொன்னேன் இல்லையா, சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆமேன். பாருங்க, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து தம்முடைய வார்த்தை நிறைவேற்றார் அப்படின்னா, நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இயேசு சொன்ன எல்லா வார்த்தையும் நீங்கள் நம்பலாம். ஆமேன். நம்முடைய வாழ்வினுடைய எல்லா பகுதிகளிலையும் அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நாம் நம்ப முடியும். மரித்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்னா, அதை சொல்லி அந்த வார்த்தை நிறைவேற்றியிருப்பார் அப்படின்னா, மற்ற வார்த்தையில் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இப்போ எப்படி சீர்படுத்துவார்? அங்கே வாசிச்சோம் இல்லையா, சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்துவோன்னு போட்டிருக்குது. எப்படி சீர்படுத்துவார்? எபிரேயர் 13:20, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து, நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரிகளிலும் சீர் பொருந்தவர்கள் ஆக்குவாராக, அவருக்கே என்றைக்கும் மகிமை உண்டாவதாக. சகலவித நற்கிரிகளிலும் உங்களை சீர் பொருந்த பண்ணுவாராக. ஆமேன். சீர்படுத்துவார்னா அழகுபடுத்துவார்னு அர்த்தம். பாருங்க, எந்தெந்த காரியங்கள்லாம் வாழ்க்கையில் சீர் இல்லாமல் இருக்கோ அதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? சீர்படுத்துகிறாராம். எந்த தேவன் சீர்படுத்துறார் தெரியுமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். என்ன சொல்லுங்க? என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். மரித்தோரிலிருந்தே ஏறி வர பண்ணினார் அப்படின்னா, இதை விட அவருக்கு ரொம்ப கஷ்டமான காரியம் வேற ஒன்றுமே கிடையாது. இதவே செஞ்சிருப்பார் அப்படின்னா அதை அவரால் செய்ய முடியும். பாவத்தை சுமந்து பாவியாக்கப்பட்டு நரக பாதாளத்துக்கு போயிருக்கிற இயேசுவையே தம்முடைய வல்லமையை பயன்படுத்தி உயிரோடு எலும்பு பண்ண அவரால் முடியும்னா, நம்முடைய வாழ்க்கையில் மற்ற காரியங்களையும் சீர் பொருந்த வைக்க கர்த்தரால் ஆகும். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது காரியத்தை கர்த்தர் சீர் பொருந்த பண்ணியிருக்கிறாரா? என் வாழ்க்கை நிறையா சீர் இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் சீராக எத்தனை பேர் சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன், இன்னும் நிறையா சீராக போகுது இயேசு நாமத்தினால். அது யார்? அவரே செய்கிறார். ஆமேன். அங்கே போட்டிருக்கு பாருங்க, வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து. என் பிள்ளை ஆண்டவருக்கு சித்தத்தை செய்யுமா, சித்தமாக வாழ்வானா? கர்த்தர் நடப்பிப்பார். நீங்கள் அதை பார்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது காரியம் முன்னேறதை விட பெட்டராக இருக்குதா? ஏதாவது நான் சொல்கிறேன், இன்னும் பெட்டராக போகுது இயேசு நாமத்தினால. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் கிரியை நடப்பித்து கொண்டிருக்க காரியங்கள் என்ன செய்து மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் ரொம்ப சீராக போகுது உங்கள் வாழ்க்கை. பண விஷயத்தில் இருக்கிற பிரச்சனைலாம் நீங்க போகுது, வியாதி பிரச்சனை மறைய போகுது இயேசு நாமத்தினால. ஆமே. குடும்பத்தில் சமாதானம் உண்டாக போகுது, குழப்பங்கள் நீங்க போகுது, சண்டை சச்சரவு நீங்க போகுது இயேசு நாமத்தினால. அவர் சீர்படுத்துவார். மரித்தோரிலிருந்து எழுப்பின சமாதானத்தின் தேவன் சீர்படுத்துவார். ஆமேன். சிலருக்கு ஆண்டவர் சொல்றாரு கனி கொடுப்பாய். சிலருக்கு சொல்றாரு நீ வெட்கப்படுவதில்லை. சிலருக்கு சொல்றாரு நான் சீர்படுத்துவேன். வெட்கப்பட்டு போயிடுவோன்னு நினைக்கிற, வெட்கப்படுவதில்லை. சில பேர்லாம் திட்டம் திட்டி செய்கிறாங்க, வெட்கப்படுத்திடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, வெட்கப்படுவதில்லை. ஆமேன். வெட்கத்துக்கு பதிலாக பலன் வரப்போகுது. எங்கே வெட்கமாக முடியும் நினச்ச இடத்துல கர்த்தர் பலனை தரப்போகிற தேவனாக இருக்கிறார். வாசிப்போம். அடுத்த மகிமையை நம்ம பார்ப்போம். ஏசாயா 54:7 வாசிக்கலாமா? இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன். வாசிப்போம். அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையில் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகி உன் மீட்பர் சொல்லுகிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமி மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும்
உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். நம்புறீங்களா? கர்த்தர் உங்க மேல கோபமே பட மாட்டார். சார் யோசிப்பாங்க, நம்புற மாதிரியா இருக்கு, கர்த்தர் உங்கள் மீது கோபம் கொள்வது இல்லை. உன்மேல் நான் கோபம் கொள்வது இல்லை, உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். நோவா காலத்தில் உண்டான வெள்ளம் போல எது இருக்கு எப்படின்னு கேட்டால், என் கோபத்தை எல்லாம் இயேசு மேலே சுமத்திட்டேன். கடவுள் நியாயாதிபதியாக என்னை தண்டிக்கணும், அவர் கோபம் என் மேலே வரன்றது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தால் கூட, ஆனால் தேவனை எனக்கு பதிலாக குமாரன் அங்கே நிறுத்தி என் ஆக்கினை எல்லாம் அவர் மேலே சுமத்தி விட்டார். கர்த்தர் என் மேலே கோபம் கொள்வது இல்லை, இல்லை 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 இல்லை. இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகிறாரு. 10ஆம் வசனத்தை வாசிங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். மழை விலகுமாங்க? யாராவது பார்த்துருக்கீங்களா? மழை விலகி பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க, பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை. ஆனால் ஆண்டு சொல்ல, மலைகள் விலகினால் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருக கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுங்க, என்மேல் மனதுருகிற கர்த்தர். யார் வேணாலும் கோவிச்சுக்கிறாங்க, கர்த்தர் அவங்க கோவிக்க மாட்டார். ஆமேன். அவங்க கோவிச்சிட்டாங்க, கர்த்தருக்காக வாழ போகிறோம். ஆமேன். கிருபை செய்வேன்னு சொல்கிறார் ஆண்டவர். என் கிருபை உன்னை விட்டு என்ன செய்யாது, விலகாது. சகலவித நற்கிரிகளிலும் உன்னை சீர் பொருந்தும்படி பண்ணுவாராக போட்டிருக்கு இல்லையா? நான் சொல்கிறேன், பணம் சம்பாதிக்க கிருபை தருவார். ஆமேன். ஊழியத்தை செய்ய, குடும்பத்தை நடத்த கிருபை செய்வார். படிக்க கிருபை தருவார். ஆமேன். நீங்கள் செய்கிற ஒரு காரியங்களை வெற்றிகரமாக இருப்பதற்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அருளுகிற தெய்வமாக இருக்கிறார். அது கொடுத்து தான் அவர் சீர் பொருந்த பண்ணுறார். காரியம் மாறும். என் கிருபை உனக்கு போதும். ஆமேன். ஏதோ நாடி வந்திருக்கிறீங்க, இது சரியா, இது கிடைச்சா யாருக்கும் அது சரியாக கிடைச்சது, கவலையே படாத. எது உனக்கு வேணுமோ அது இருக்குது. என் கிருபை உனக்கு போதும். அது உன்னை விட்டு என்ன செய்யாது, விலகவே விலகாது. அடுத்த மகிமை எங்க பார்ப்போம். 11ஆம் வசனத்தை வாசிப்போம். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே. கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ஆளை நினைச்சு பாருங்களேன். எப்படிப்பட்டவளா? சிறுமைப்பட்டவ, பெருங்காற்றில் அடிபட்டவ, தேற்றரவற்றவளே. அந்த மாதிரி யாராவது இங்கே இருக்கிறீங்களா? அவங்க லைஃப் அப்படி இருக்குதா? பாஸ்டர், கொஞ்சம் நஞ்சல்ல, அப்படிப்பட்ட பெருங்காற்று அடித்து என் வாழ்க்கையை சின்ன பண்ணாமல் ஆக்கி நிலைமையில நான் இருக்கிறேன். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அழகுபடுத்த போகிறார், பியூட்டிஃபை பண்ண போகிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், கனி கொடுப்பாய். யாருமே தடுக்க முடியாது. கனி கொடுப்பதற்குரிய ஜீவன் ஒன்றில் பாயுது இயேசு நாமத்தினால. இந்த சபை கனி கொடுக்கும், உன் தொழில் கனி கொடுக்கும், கற்பம் கனி கொடுக்கும். நீ வெக்கப்படுவே நினைச்ச காரியத்தில் வெக்கப்படுவதில்லை, அதுக்கு மாறாக பலன் வர போகிறது. அச்சோ போச்சு, வெக்கமாக போகுது அப்படி நினைக்கிற காரியத்தில் இரட்டத்தனையான பலன் வரப்போகுது இயேசு நாமத்தினால. அவங்க இல்லை, இவங்க இல்லை அப்படின்னு நினைக்கிறா, யாரும் இல்லை நினைக்கிறாங்க. யார் கைவிட்டுதான் சரி, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. நான் உன் மேலே கோபம் கொள்வது இல்லை. கிறிஸ்துவின் பாடுகளும் அதற்கு பின் வரும் மகிமைகளும். நான் ரொம்ப நல்லவன், நான் நிறைய பாடுபட்டேன், நான் நிறைய ஊழியம் பண்ணேன், இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. கிறிஸ்துவின் பாடுகளும் அதனாலே எனக்கு வரும் மகிமைகளும். பிதாவாகிய தேவனுடைய தண்டனை ஆக்கினைய அவர் ஏற்றுக்கொண்டதுனால தான் நான் உன் மேல கோபம் கொள்வது இல்லை. ஏன்னா அத்தனை கோபத்தை அவர் மேல சுமத்திட்டேன். கர்த்தரை விட்டு கொஞ்சம் தூரமா இருந்தா என்ன செஞ்சிருங்க, தைரியமா வாங்க. எப்படிப்பட்ட ஒரு வெக்கப்பட்ட சூழ்நிலை, நிராகரிக்கப்பட்ட நிலை, உங்களை ஏற்றுக்கிற ஒரு திருப்பார் அப்படின்னு சொன்னா அது இயேசு மாத்திரமா இருக்கிறார். மேபி உங்க தாய் தகப்பன் கூட, மேபி உங்க கணவன், உங்க மனைவி கூட, உங்க தகப்பன் கூட உங்களை நிராகரிக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒருபோது நிராகரிப்பதில்லை. ஆமேன். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே. பிரச்சனையும் இருக்குது, சிரமப்பட்டும் போயிட்ட, தேற்றரவாத கிடைக்காதுன்னு கேட்டால் ஆறு சொல்கிறவும் ஆள் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் வாழ்க்கையை கட்டுவேன். எப்படி கட்டாரு பாருங்களேன், அங்கே போட்டிருக்கு, வாசிப்போம். இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தனங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களையெல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். அத்தனை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா பிரகாசிக்கும். உருவகப்படுத்தி பேசப்படுகிறது. ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக கொண்டு போயிடுவாங்க எல்லா பற்றியுமே.
இல்லை இது வந்து நான் சொல்கிறேன், இது பணத்தையும் குறிக்குது, அதே நேரத்தில் ஒரு சீர்குலைந்த வாழ்க்கையில் ஆண்டவர் அழகுபடுத்துறதையும் குறிக்குது. ஆமென். பெருங்காட்டில் அடிபட்டு புயல் வந்தால் இடத்த பார்த்துருக்கீங்களா? புயல் வந்த இடத்த பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ மோசமாக இருக்கும். மரங்கள்லாம் சாஞ்சு வீடுலாம் எல்லாம் கீழே போய் அலங்கோலமாக கிடக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லாரு, நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி செய்வேன். இதோ நான் எல்லாம் சத்தமாக வாசிப்போம். இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களையெல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். ஆண்டவர் வந்து ஸ்டேபிளாக இல்லாத வாழ்க்கையை ஸ்திரப்படுத்த போகிறார். ஆமென். பணத்தில் அதுலையும் இதுலையும் நிறைய இடத்துல ஸ்டேபிளாக இல்லை, பெருங்காட்டில் அடிபட்டு கிடக்குது. அஸ்திபாரப்படுத்துவேன், பிரகாசிக்க வைப்பேன்றார் ஆண்டவர். ஆமென். ரெஸ்டோர் பண்ணி ரீபில்ட் பண்ணுவேன், மகிமையான வாழ்க்கை என்ன செய்வேன், மாற்றுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஏசாயா 60ஆம் அதிகாரத்துக்கு போங்க, 13ஆம் வசனத்தை வாசிப்போம். என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும் தேவதார விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும். என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். எப்படி ஆரம்பிக்குது? 13ஆம் வசனத்தை முதல் பகுதி, என் பரிசுத்த ஸ்தானத்தை என்ன செய்யும்படிக்கு, சிங்காரிக்கும்படிக்கு. சிங்காரிக்கிறா தெரியுமா? தெரியாதா? நல்லா ட்ரெஸ் பண்ணி உடுத்தி வர்றது ஆண்டவர் சொல்லுவார், என் பாதஸ்தானத்தை என் சபையை நான் சிங்காரிப்பேன். நீங்கள் எப்படி சிங்காரிப்பீங்க? ரொம்ப நேரம் எடுத்துக்கிறவீங்க இல்லையா? நம்ம ஆலயத்தை சிங்காரிக்க போகிறார். ஆமென். எஸ்ராவில் போட்டிருக்க, உம்முடைய ஆலயத்தை அலங்கரிக்கும்படிக்கு ராஜாக்களின் இருதயத்தை திருப்பின தேவனே, நமக்கு ஸ்தோத்திரம் பட்டு. ஆண்டவர் வந்து ஆலயத்தை அலங்கரிக்காவே ராஜாக்கள் இருதயத்தை என்ன பண்ணுறாரா, திருப்புறார். ஆமென். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையும் கர்த்தர் அழகுபடுத்துவார். ஆமென். நடக்காத மாதிரி தெரிகிற மாதிரி இருக்கலாம். ஒருவேளை இயேசு வந்து டக்குன்னு உயிர் தெழுந்துட்டார், என் வாழ்க்கையில் டக்குன்னு காரியம் மாறாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக என்ன செய்யும், காரியம் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு பண விஷயத்தில் ஆண்டவர் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார்னு வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்துக்கு போங்க. அங்கே ஆண்டவர் வந்து இதெல்லாம் பாருங்கள், அப்படியே எழுதி வச்சுருக்கார். அவை எல்லாத்தையுமே நாம் வந்து ஸ்பிரிச்சுவலாக பேசிடக்கூடாது. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரோட ஆலயத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் வாசம் பண்ணுங்க பட்டணத்தை குறித்து வாசிக்கிறோம். 16 முதல் பகுதி, அந்த நகரம் சதுரமாக இருந்தது. போதும் சரியா? அந்த நகரம், அந்த சிட்டியை பற்றி போட்டிருக்கு. 18ஆம் வசனத்தை வாசிப்போம். அதன் மதில், அந்த நகரத்தோட மதில் வந்து எப்படி இருக்கான், வச்சரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாக இருந்தது. வட திசையில் வந்து பரலோக பட்டணம் இருக்குது. நம்மளால் பார்க்க முடிஞ்சால் அவ்வளோ ஜொலிக்கும். நகரம் எப்படி இருக்குதான், தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாக இருந்தது. நிறைய இப்போ ஏஐ வீடியோலாம் போடுறாங்க பாருங்கள் பரலோகத்தை பற்றி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. ஃபுல்லாக வீதியெல்லாம் ஃபுல் கோல்டாக இருக்குது, பளிங்கு மாதிரி அப்படி மின்னுது. நமக்கு என்ன இப்படி தான் இருக்க போதா அப்படின்னு தோணுது. வாசிப்போம் 19ஆம் வசனம். நகரத்தின் மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. எது? மதில்களுடைய அஸ்திபாரங்கள். ஒரு கியூப், கனசதுரம், அது கீழே அஸ்திபாரம் இருக்குது. எத்தனை அஸ்திபாரம் போட்டிருக்கு வாசிக்க போகிறோம்? 12 அஸ்திபாரம். ஒவ்வொரு அஸ்திபாரமும் ஒரு கற்களாக இருக்குது. அஸ்திபாரம் போய் யாராவது இப்படி டிசைன் பண்ணுவாங்களா? யோசித்து பாருங்களேன். அஸ்திபாரம் என்ன செய்வோம் நம்ம, அதை யாரா பார்க்க போகிறோம் அப்படின்னு மூடிடுவோம் அதை வந்து. ஆனால் இங்கே போட்டிருக்கு, வாசிப்போம். இப்போ முதலாம் அஸ்திபாரம் என்னது? வச்சிரக்கல். 2வது இந்திர நிலம். 3வது சந்திரகாந்தம். 4வது மரகதம். 5வது கோமேதகம். 6வது பதுமராகம். 7வது சொர்ணரத்தினம். 8வது படிகப்பச்சை. 9வது புஷ்பராகம். 10வது வைடூரியம். 11வது சுனீரம். 12வது சுகந்தி. இவைகளே லேடிஸ் பேராக இருக்குன்னு நினச்சாதீங்க சரியா? இங்கே பாருங்கள், இதில் நம்ம என்ன கேள்விப்பட்டிருக்கோம்? வைரம் கேள்விப்பட்டிருப்போம், வைடூரியம் கேள்விப்பட்டிருப்போம். கேள்விப்படாத பார்க்காத எத்தனை செய்யுது இருக்குது. அப்படிப்பட்ட கற்களால் கத்தனை பண்ணாராம், அஸ்திபாரத்தை அலங்கரித்திருக்கிறார். பாருங்கள், கத்தர் மாதிரி அலங்கரிக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையை கத்தர் அலங்கரிப்பார், சீர்படுத்துவார், அலங்கரிப்பார், அழகுபடுத்துவார். ஆமென். எப்படி செய்வார்? கிறிஸ்துவையே மரித்தோர்ந்து எழுப்பினார்னா இதை செய்ய வல்ல தேவனாக இருக்கிறார். 21ஆம் வசனம். 12 வாசல்களும் 12 முத்துக்களாக இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாக இருந்தது. நகரத்தின் வீதிகள் எப்படி இருக்குதா? சுத்த பொன்னர். அப்படிப்பட்ட கர்த்தர் நம்முடைய ஆலயத்தை அலங்கரிப்பார். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆமென். சிங்காரிக்கும்படி
உன்னிடத்தில் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்த்து விடுகிறேன். சிங்காரிப்பதற்காகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நான் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசிக்கிற உங்கள் மூலமாக கர்த்தர் பணத்தை கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். ஆலயத்தை அலங்கரிக்க ராஜாக்கள் இருதயத்தை திருப்பின தேவன். நீங்கள் சொல்லுங்கள், நான் தான் அந்த ராஜா ஆண்டவரே. சொல்லுங்கள், நான் தான் அந்த ராஜா ஆண்டவரே. ஆமென். நான் தான் அந்த ராஜா. கர்த்தாவே என் இருதயத்தை திருப்புங்க. திருப்பணம் மாத்திரம் கிடையாது, ஏன்ட்டு ஐஸ்வர்யத்தை கொண்டு வாங்க ஆண்டவரே. எதிர்பாருங்கள், நடக்கும். உயிர்த்தெழுந்து இயேசு செய்வார். 6வது மகிமை வாசிப்போம். அங்கே ஏசா 54 13ஆம் வசனம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக எல்லாம் சொல்ல. என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவ்வளோ மகிமை பேசுகிறாரு. இந்த மகிமைக்குள்ள கர்த்தர் என் பிள்ளையை நினைச்சிருக்கிறாரு. நிறையா மகிமை பேசுகிறாரு. கடவுள் சொல்கிறார், இந்த மகிமைக்குள்ள லிஸ்ட் அவுட் பண்ணிட்டே வராரு, நிறையா பேசிட்டே வராரு. முதல் இடத்துல ஆத்மாவை பற்றி பேசினார். கற்ப வேதனை படாதவளே மகிழ்ந்து கலிகூறு, நிறையா பிள்ளை வரப்போகுது. பிள்ளை பிறக்க போகுது. சபையில் நிறைய ஆத்மாக்கள் பிறக்க போகுது. வலதுபுறத்து இடப்புறத்து இடம் கொண்டு பெருக போகிறீங்க. இல்லை, நீ என்ன செய்யாத, தடை செய்யாத. பெரிய கல் என்ன செய்ய, கண்களை எடுத்து பாரு, அது ஒன்னோக்கி என்ன செய்யுது, வந்து கொண்டிருக்கிறது இயேசு நாமத்தினால வருது. இப்படியே பேசிட்டே வராரு. இப்படிப்பட்ட லிஸ்ட்டில் கர்த்தர் நம் பிள்ளைகளை நினைத்திருக்கிறார். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளையுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். இங்கே இருக்க வாலிபர்கள் கவனிங்களேன். ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சர்ச்சு டெவலப் ஆன ஹிஸ்ட்ரியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீரற்ற நிலைமையோ அல்லது ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் கட்டளையிடும் போது யாரையாவது வாலிபர்களை தேடுகிறார். ஆண்டவர் என்ன பண்ணார், அவர்கள் மேலே கர்த்தரை கரம் இறங்குது. நாம் எல்லாரும் ஜெபிக்கணும். நம்ம பிள்ளைகளை கர்த்தர் வரப்போகிற ஜென்ரேஷனில் பயன்படுத்த போகிறார். நீங்கள் எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? இனி வரப்போகிற சந்ததியாருக்கு பிளஸ்ஸிங் என்ன செய்யணும், அவங்கள பயன்படுத்தணும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா நிறையா பேர், மார்ட்டின் லூதர் கிங்காக இருக்கட்டும், வில்லியம் பூத், இப்படி நிறைய ஆட்கள் நிறையா ரிவைவலிஸ்ட், எழுப்புதல் வீரர்கள்னு சொல்லலாம். அவங்க மூலமாக திடீர்னு ஓரல் ராபர்ட்ஸாக இருக்கட்டும், ஹென்னத் கெயினாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தர் மூலமாக சில காரியம் கர்த்தர் போட்டே வந்தார். நம்ம சபையில் அப்படிப்பட்ட ஆட்கள் எழுப்புவார். ஆமென். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு தெரியுமா? அவங்ககிட்ட தாழ்மை எதிர்பார்க்குறார். ஆமென். அதாவது தன்னை மேன்மை பாட்டாத ஒரு ஆள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். திறமைகள் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். சில வேலைகளில் அந்த திறமையும் படிப்புமே தடையாயிருது. சில வேலைகளில் சொல்கிறேன் கஷ்டமாயிருது. அதனால் ஆண்டவர் பாருங்கள், ஆகாததை எடுத்து பயன்படுத்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். இயேசு சிங்காசனத்தை எப்படியாவது ஏறிடலாம் அப்படி என்ன செய்யலை, அவர் காத்துட்டல. ஒரு தடவை கர்த்தர் சொன்னார், நீ சிங்காசனத்தை விட்டு இறங்கணும் அப்படின்னு சொன்ன. என்ன பண்ணிட்டாரு? இறங்கிட்டார். நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சத்தமாக சொல்லுங்கள், இறங்கவே மாட்டோம். அவர் இருக்கிறதுலே பெரிய சிங்காசனம், தேவனுடைய குமாரன், இறங்குன்னாரு. இறங்கிட்டார். எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு நாங்கன்னு மகிமையெல்லாம் திறந்துட்டு மனுஷனாகி மரண பரியந்தம் சாகன்மா சாகுறேன், பாதாளம் போகணுமா பாதாளம் போகிறேன் அப்படின்னு கடைசி வரை தம்மை தாழ்த்தினார். ஆதலால் தேவன் அவரை உயர்த்தினார். எந்த அளவுக்கு தன்னை என்ன பண்ணிட்டாரு, கீழே போயிட்டார். கர்த்தருக்கு தாழ்த்துறாரு. நீர் இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை. என்னுடைய பலன், என்னுடைய ஞானம், அறிவு, புத்தி எல்லாம் என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நீர் கொடுத்தது தான். ஆண்டவரே, நான் உமக்காக வாழ வேண்டும், உம்முடைய சித்தம் நிறைவேற வேணும், உமது கரம் என் மேலே இறங்கட்டும் இயேசு நாமத்தினாலே. நான் சொல்ல, இந்த காலையில் நம்ம பிள்ளைகள் மீது கர்த்தரை கரம் இறங்குகிறது, கர்த்தர் கரம் வைக்கப்படுகிறது. ஆக தாழ்த்துங்கள். இந்த பிசாசு பாருங்க ஒன்று பண்ணான். பிசாசு அவன் சொன்னான், இருக்கிறதே ரொம்ப க்ளோஸாக இருந்தான். யாருக்கு? தேவனுக்கு. 3 விதமான தேவதூதரை உண்டாக்கியிருந்தார் கர்த்தர். லூசிஃபர், கேப்ரியேல், மிகாவேல். ஒருத்தர் ஆராதிக்கிறதுக்கு, மிகாவேல் எதுக்கு? யுத்தம் பண்ணுறதுக்கு, கேப்ரியேல் எதுக்கு? செய்திகள் அனுப்புறதுக்கு. 3 பேர். இதில் ரொம்ப க்ளோஸாக இருந்தது யார்? எல்லாரும் க்ளோஸாக இருந்தாலும் யார் ரொம்ப க்ளோஸாக இருந்தா? லூசிஃபர் தான். ஆராதனை பண்ணுற ஆள் தான் க்ளோஸ். உடம்பெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட். அவனுக்கு ஒரு ஆசை, எல்லாரும் அவளா முடிச்சு நான் ஏறுவேன். அவன் அங்கேருந்து தள்ளி விட்டார். நான் ஏறுவேன் சொன்னவனை தள்ளி விட்டாரு. எங்கே போய் விழுந்தான்? பாதாளத்துக்கு விழுந்துட்டான்.
நான் இறங்குறேன்னு சொன்னாரு, தூக்கி வானத்துக்கும் பூமிக்கும் மேலாக வைத்து விட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யார் ஏன் தெரியுமா? தம்மை தாழ்த்தினார். இந்த உயிர்த்தெழுதல் இன்னொரு சத்தியத்தை சொல்லுது. சிலுவைக்கு பின்பாக சிங்காசனம் இருக்கிறது. ஆமென். கர்த்தரை கரம் உங்கள் மேல் இறங்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எல்லாரும் கரம் உயர்த்தி கர்த்தரை ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நான் என்னை தாழ்த்துகிறேன், நான் தாழ்த்துக்கிறேன். இந்த கடைசி காலத்தில் என் மூலமாக ஒரு காரியம் நடக்கணும். வாலிபர்கள், நம்முடைய கரம் என் மேலே இறங்கட்டும்ப்பா. நான் என்னை தாழ்த்துக்கிறேன். நான் என்னுடைய திறமைகளை, தாழ்ந்துகளை, எனக்கு என்ன இருந்தாலும் சரி, அதோடைய ஆதாரம் நீர் என்று நான் சொல்லுவேன். ஆண்டவரே, நீ என்ன எவ்வளோ உயர்த்தினாலும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துவேன் தேவனே. அப்படி நீ சொல்கிறியா? நான் சொல்கிறேன், கர்த்தர் கரம் மேலே அமர்கிறது. 2 காரியத்தை முடிச்சு 14ஆம் வசனத்தை வாசிங்க. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. பாருங்க, இயேசு நம்முடைய பாவத்துக்காக மரித்தார், நாம் நீதிமானாக்கப்படுவதற்காக உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னா, இயேசு வந்தார், என் பாவத்தை சுமந்தார், மரிச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னா கதை என்ன செஞ்சிடும்? முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் துவக்கமே இல்லை. ஆனால் அவர் என்ன செய்யணும்? அந்த பாவத்தையும் சாபத்தையும் வியாதியும் பிசாசையும் ஜெயித்து என்ன செய்யணும்? எழும்பணும். சுமந்தா மாத்திரம் பத்தாது, அப்படி வாழணும், இப்படி வாழணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இதை செய்வேன், அதை செய்வேன்னு சொன்ன ஆளுக்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் யாரும் செஞ்சதும் இல்லை. இந்த மாதிரி மறுத்த பிறகு உயிரோடு எழுந்ததும் கிடையாது. ஜீவன் போனதுக்கப்புறம் மறு எழுந்தாரு. அதான் பெரிய விஷயம். ஆமென். உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் எங்களுடைய பிரசங்கமும் வீண் போட்டிருக்கு. இந்த பைபிளுக்கு உயிர் இருக்குது. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர் தெளவில்லை என்றால் எதையுமே நம்ம விசுவாசிக்கவே முடியாது. அப்போ எந்த அளவுக்கு உயிர்த்தெழுதல் பெரிய நங்கூரமாக இருக்குன்னு யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்டீங்க, என்ன சொல்லி ரட்சிக்கப்பட்டீங்க சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவே, நீரே ஆண்டவர், என் பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மரித்தீர். சொல்ல முடியும். அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதை நம்பலைன்னா ரட்சிப்பே கிடையாது. அவர் வரலாம், ரட்சிப்பே கிடையாது. கொன்னுட்டான்னு அர்த்தம். பிசாசு என்ன பண்ணிட்டான்? முடிச்சுட்டான் கதைன்னு அர்த்தம். ஆனால் அந்த பிசாசை ஜெயித்து எழுந்தார். அப்போ உயிர்த்தெழுதல் பெரிய நங்கூரமாக இருக்கிறது. இயேசு மாத்திரம் உயிர்த்தெழலை, என்னை உயிரோடு எழும்ப பண்ணினார். ஆவியில் என்னை புது சிஸ்டி ஆக்கினார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிஸ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழுந்து போய் எல்லாம் புதிதாக என்னன்னு போட்டிருக்குது. புதிய சிஸ்டி ஆக்கப்பட்டிருக்கேன், நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் போட்டிருக்கு. கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. அந்த உலகத்தில் நிறைய திகிலும் பயமும் கொடுமையும் இருக்குங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை கூடார மறைவில் வைத்து காக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஜனங்களின் சண்டைக்கு உங்களை தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறார். சத்துருக்களுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற தெய்வமாக இருக்கிறார். கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறவா இருக்கார். கொடுமை எங்கேயோ இருக்குது, நாம் நீதிமான். கொடுமை தூரமாயிரும். ஆமென். கொடுமைக்கு தூரமாவாய். சொல்லுங்க, வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. நான் நீதிமானாக்கப்படுவதற்காக அவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். அவர் என்னுடைய நீதியாக இருக்கிறார். கடைசியாக அங்கே வாசித்து முடிச்சிடும். வாசிக்கலாமா? இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதோ கரிநெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிகிரமாக்குறவனையும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்திலும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாக இருக்குது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடைசியாக ஒரு பெரிய மகிமை. எத்தனை பேர் கர்த்தர் வார்த்தை இன்றைக்கு பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க? ஆமென். கிறிஸ்துவின் பாடுகளும் அதற்கு பின்வரும் மகிமைகளும். எதெல்லாம் மகிமை? இந்த ஏசா 54 தான் மகிமை. உனக்கு விரோதமாக கூட்டம் கூடுறாங்களா? கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. சில நேரம் அப்படி தான் யோசிக்கிறோம் இல்லையா? ஆண்டவரே, கூட்டம் கூடுறாங்க ஆண்டவரே, நமக்கு நான் கர்த்தர் தான் செய்வாரோ அப்படின்னு தோணும். அவர் சொல்வார், என்னால் கூடலப்பா. உனக்கு விரதமாக கூடியிருக்காங்க, ஆனால் என்னால் என்ன செய்யலை கூட. நல்லா புரிஞ்சுக்கோ, அவர் எல்லாரும் உன் பட்சத்தில் வருவார்கள். இந்த கறி நெருப்பை ஊதி உன்னை எப்படி வீழ்த்தலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு ஆயுதத்தை பண்ணுறான் இல்லையா? அந்த கொல்லனை நான் தான் என்ன செஞ்சேன்? சிருஷ்டித்தேன். என்ன சொல்ல வராரு தெரியுமா?
தப்பாக புரிஞ்சுக்கிறோம். சில பைபிள் வந்து கொள்ளுகிறவும் அவரே, உயிர்ப்பிக்கிற அவரே. ஐயோ ஆண்டவர் சம்டைம் உயிர்ப்பிப்பார், சம்டைம் போடுவார்னு நினச்சிடறாங்க. அப்படி அந்த அர்த்தம் சொல்ல வரல. இந்த மாதிரி ஆயுதம் பண்ணுறவனே யார் கையில் இருக்கா? என் கையில் தான் இருக்கான். அவனையே அவனுக்கு நான் பிளஸ்ஸிங்காக பயன்படுத்த முடியும். அவன் பண்ண அந்த ஆயுதத்தை உனக்கு இன்னும் நீ மேலே வருவதற்கு நான் படியாக பயன்படுத்த முடியும். அப்படி தான் மாறி இயேசு நாமத்தினால. அவருக்கு அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு நடக்குது என்று நிச்சயித்திருக்கிறோம். அவர் ரொம்ப ரொம்ப ஷியோராக இருக்கிறாரு பவுல். வந்து ஏதோ நடக்குது, என்னை தாண்டி ஒன்று நடக்குது, நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குது. கடைசி அங்கே போட்டிருக்கு, உனக்கு விரதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், சொல்லுங்க, எனக்கு விரதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், எந்த ஆயுதமும் சொல்லுங்க, எந்த ஆயுதமும். சரி, அங்கே கவனம் கொடுக்கறது இல்லை. பல வழியில் ஆயுதத்தை கொண்டு பிசாசு பண்ணுறான் பாருங்க. நம்ம யோசிக்கிறோம், இது வரைக்கும் தப்பிச்சிட்டோம், போச்சு, இந்த ஆயுதம் நம்மளை ஒரு வழியா காலி பண்ண போகுது. நான் சொல்லிட்டாரு, எந்த ஆயுதமும், எந்த மெத்தடை பயன்படுத்தினாலும் அவனை தோக்கடிக்க முடியாது. அவன் பக்கத்தில் இருக்கிறேன், அவன் உன்னை வீழ்த்த முடியாது. எப்படிங்க அது சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டால், கிறிஸ்துவின் பாடுகளும் அதனால உண்டான மகிமையும். அவர் அங்கே ஏதோ பண்ணியிருக்கிறாரு சிலுவையில், அவனை ஜெயிச்சிருக்கிறாரு. எனக்கு விரதமாக கட்டளாக எழுதப்பட்ட கையெழுத்தை குழைச்சி போட்டிருக்காரு, சிலுவையில் ஆணி அடிச்சிருக்கிறாரு. அப்போ எனக்கு விரதமாக ஒன்று உருவாக்கப்படுது அப்படின்னா அதை ஏற்கனவே முன்னிருந்து அதை எனக்கு நன்மையாக மாற்றி விட்டார். எப்படி என் பாவத்தெல்லாம் சுமந்தார், எடுத்து சுமந்து தீர்த்துட்டாரோ, அதே போல் என் வாழ்க்கையில் நான் அழிக்க வருவதற்காக ஒரு காரியம் இருந்தால் கூட அவர் முன்னறிந்து அதை எனக்கு நன்மையாக மாற்றி விட்டார். ஆமென். இதெல்லாம் எப்படி வந்துச்சு? இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். என்னால் உண்டான அவளுடைய நீதியமாக இருக்கிறது. உங்களால் உண்டாகலை. யாரால் உண்டானது? கர்த்தரால் உண்டானது. அவர் பாடுகளால் உண்டான நீதியாக இருக்கிறது. அங்கே போட்டிருக்கு, உனக்கு விரதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும், சொல்லுங்க, என்ன போட்டிருக்கு? நீ குற்றப்படுத்துவாய். என்ன சொல்லுங்க? எனக்கு விரதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நான் குற்றப்படுத்துவேன். அப்படின்னா என்ன தெரியுமா? எந்த ஆயுதம் வாய்க்காத போன்னு சொல்றாரு. ஆனால் வாழ்க்கையில் நடக்கிற காரியம் எப்படி நடக்குது? மாறி நடக்குது. அப்படின்னா கத்த சொல்றாரு, நீ ஒன்று பண்ணு, உனக்கு விரதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்து. உனக்கு இதில் பெருக்கம் இல்லையா, மாற்றம் இல்லையா, உயர்வு இல்லையா? அப்போ நீ என்ன செய்ய? என் வார்த்தைகளை பேசு, நீ குற்றப்படுத்துவாய். இதில் சாபமாக இருக்கு, உடனே என்ன பண்ணு? ஆசீர்வாதத்தை பேசு. அது சாபமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ குற்றப்படுத்துவாய். இப்படி இருக்கிற நியாயம் கிடையாது. எனக்கு விரதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நான் குற்றப்படுத்துவேன். அப்போ நான் தான் என்ன செய்யணும்? பேசணும். பிரைஸ் தி லார்ட். எழுந்திருப்போம். தேங்க்யூ டாடி, மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. கண்களை மூடி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கிறிஸ்துவின் பாடுகளும் அதன் பின் வரும் மகிமைகளும். ஹல்லேலூயா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ டாடி, மை ஸ்தோத்திரிக்கிறோம். உயிர்த்தெழுதலில் மகிமை, உயிர்த்தெழுதல் நன்மைகள், ஆசீர்வாதங்கள், அது அத்தனையும் கிறிஸ்துவின் பாடுகளால் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, துதிக்கிறோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபியுங்கள். ஹல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கனி கொடுக்க முடியாத பகுதியெல்லாம் கனி உண்டாகட்டும் ஆண்டவரே. அதிக கனிகள் உண்டாக போகிறதுக்காக துதிக்கிறோம். ஆசீர்வாதத்தை வைப்பதற்கு இடமில்லாதபடி ஆக போறதுக்காக துதிக்கிறோம். இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வரிசைப்பேன் சொன்ன கர்த்தர், இடம் கொண்டு பெருகுவாய், இடம் கொண்டு பெருகுவாய். எக்ஸ்பேண்ட் ஆக இயேசு நாமத்தினால. நீ தடை செய்யாத. எண்ணங்கள் பெரிதாகட்டும், விரிவாகட்டும், திட்டங்கள் பெரிதாக இருக்கட்டும். கண்களை ஏறெடுத்து நோக்கி பார், கர்த்தர் வார்த்தையின் படிப்பார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீ வெட்கப்படுவது இல்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. இழந்தவை எல்லாம் திரும்ப தருவேன். இழந்த வருஷங்களின் விளைவை திரும்ப தருவேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம் டாடி. தேங்க்யூ. நான் உண்மையில் கோபம் கொள்வதில்லை. என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஸ்தோத்திரம். விலகாத கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. வாழ்க்கையை நான்
சீர்பொருந்தும்படி செய்வேன். கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின தேவன் எங்க வாழ்க்கையை சீர்படுத்துகிறதுக்காக உமக்கு நன்றி. இதுவரையும் சீர்படுத்தின கர்த்தர் இன்னும் அதிகமாக சீர்படுத்த போகிறதுக்காக நன்றி. அழகுபடுத்த போகிறதுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. அலங்கரிக்க போவதற்காக நன்றி கர்த்தாவே. சிங்காரிக்க போவதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஓ துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கொடுமை தூரமாகிறது, வியாதி தூரமாகிறது, அந்த சாபக்கிரிகள் தூரமாகிறது, உன்னை விட்டு நீங்கி போகிறது. அல்லேலூயா. நீ நீ தேவ நீதியாய் இருக்கிறாய். நாம் நீதிமானாக்கப்படுவதற்கு அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள்லாம் பரிசுத்த ஆவியானவர் உள்ளங்களை எழுதுகிறதுக்கு நமக்கு நன்றி. கிறிஸ்துவின் பாடுகளால் எனக்கு எப்படி நடக்க முடியும் என்று நம்ப செய்கிறதுக்கு நமக்கு நன்றி கர்த்தாவே. எம்மா ஒரு சீசரில் மனக்கலங்க நீக்கின கர்த்தர், அவர்களின் மனதை தொட்டு மனதை திறந்த கர்த்தர், எங்களை மனதை திறப்பதற்கு நமக்கு நன்றி அப்பா. நெருக்கமான சூழல் நின்று கொண்டிருக்கிறேன், ஆனால் இதன் மத்தியில் நீர் வார்த்தை அனுப்பி இருக்கிறீர். துதிக்கிறோம், பெருக்கத்தை எதிர்பார்க்கிறோம். எவ்வளவாய் நெருக்கப்பட்டார்களோ ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பழுகி பெருளான வாசிக்கிறோம் கர்த்தாவே. நெருக்கத்தில் மத்தியில் இருக்கிற வாழ்க்கையில பெரிய விசாலம் உண்டாக போறதுக்கு நமக்கு நன்றி. பெரிய விடுதலை எதிர்பார்க்கிறோம். உயிர்த்தெழுதல் நாளில் நான் அறிக்கை செய்கிறேன், இது அத்தனையும் கிறிஸ்துவின் பாடுகளால இந்த சபைக்கு மெய்ப்பொருளாக்கப்படுவதற்கு நமக்கு நன்றி கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.